வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போகிறாங்கிறான், அதுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க, நான் அதில் கலந்துக்கலாமா அப்படிங்கும்போது மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்கெங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது வாயில் வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இங்கே முத்து அப்படியே சமாளிக்கிறாரு. அண்ணே வாடா கிளம்புவோம், வீட்டை மட்டும் தான் பெர்மிஷன் வாங்கிட்டல அப்படின்ட்டு இருக்காங்க செல்வம். இல்லை பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன், மீனா விருப்பம் போல் என்னென்னாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா. ஆனாலும் சின்ன ஒரு ஆஃபர் இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஆஃபரா? இவ்வளோ நேரமாக ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா மீனாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டபார்னு வெயிட்டிங்கில் வந்துச்சு, இந்த ஜீவா மேடம் கூப்பிட்டாங்க, ஒரு ஆஃபர் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா பார்த்துப்போ, நீ பார்ட்டியில் இல்லாத கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக அந்த ஜீவா மேடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஆஃபரும் அவங்கள கொண்டு மீனை பார்க்கும் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ மீனா கால் பண்ணுறாங்க, என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒரு ஆஃபர் வந்துச்சு, அதை கொண்டு விட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பார்ட்டியில் எதுவும் கலந்துக்கிடல அப்படிங்கிறாங்க. மீனா என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் அந்த இடத்துல வந்துட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்ட்டின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் போவேண்டான்னு சொல்லிட்டியே, உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டிங் வந்துச்சு, அது யாருன்னு பார்த்தா அந்த ஜீவா மேடம். என்ன ஃபாரின் போகிறேன், என்ன கொண்டு விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்ட்டியில் இருக்காங்க, நான் மட்டும் பார்ட்டியில் இல்லாமல் இருக்கேன். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் பெர்மிஷன் வாங்காமல் அவங்களே கலந்துக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன், நீ வந்து அனுமதிக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஏங்க அது தேவையில்லை, அது எதுக்குங்க, விடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. டேய் நான் செல்வம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கார்த்திக்கு சரியான பல்வலி, ஓ ராமான்னு உருள் தான் அப்படிங்கிறாங்க. பல்வலியா? ஆமாண்ணா, ஏற்கனவே அவனுக்கு சுத்த பல் உண்டு. சரி இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பார்ட்டி வச்சாமல, பயங்கர டோஸ் ஆள், சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அடையப்பா அடையாமாங்க, நீ கொஞ்சம் நீ தாங்க நார்மலாக இருக்க, அதுபோக நீ சாப்பிடல, நீ கொண்டு அவனை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிடா வாரேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்லுறதும் சரிதான், கார்த்தி பார்ட்டியில் அட்டன் பண்ணியிருப்பான் போல், அவனுக்கு பல்வலியா அப்படிங்கிறாங்க. என்னங்க காலையிலேருந்து பல்வலியாகவே நம்ம கேள்விப்படுதோம் அப்படிங்கிறாங்க. சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அங்கே போய் கார்த்தி கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ரோகிணி போனால் ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ முத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் அங்கே வேலை பார்க்குறாங்க, நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. முத்தண்ணே அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் முன்னக்கிட்டி தான் வந்து அவங்க அண்ணி வந்திருந்தாங்க, வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணி ஒரு பர்ஸு ஒன்று விட்டு போயிட்டாங்கண்ணே, கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணி பர்ஸு விட்டு போயிட்டாங்களா? யார் அந்த ரோகிணியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நான் தான் வீட்டில் கொண்டு கொடுக்கலான்னு பார்த்தேன், அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, அதனால தானே நான் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியதாக போச்சு. இல்லை நான் கொடுத்துட்றேனே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கொண்டா, ஆனால் ஈவினிங் தான் கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்றாங்க. முத்து வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த பார்லர் அம்மாவோட பர்ஸாக இது, பயங்கர பளபளப்பாக இருக்குது, நல்ல விலை மதிப்பான பர்ஸு தான் வாங்குவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா, அந்த பார்லர் அம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சுல, வந்த இடத்துல ஏதோ பர்ஸை விட்டு போயிடுச்சு போல், அந்த நர்ஸு என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க இதெல்லாம் நீங்கள் திறந்து பார்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு மீனா திறந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க பொருள், பிறகு எதுவும் காணலை வைக்கலன்னு நம்மளை சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்த்தியை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எல்லாம் இது பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ சாப்பிடாத, சரக்கு சாப்பிடாத சரிதான், அதுபோக சிஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லைனா நானும் நீனும் எல்லாம் ஒரே மட்டையில் இருப்போம், இன்னும் யாருமே கூப்பிட்டு வந்துருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டே விட்றா, எது நடக்கணுமோ தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சிஸ்டர் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்கவே தான் நீ வந்து இன்றைக்கி சாப்பிடலாம், நீ கூட வர முடிஞ்சிச்சு, இல்லைனா கார் ஓட்ட முடியுமானால அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கார்த்திகை கொண்டு ஒரு வீட்டில் விட்டுறாரு. சரிடா இன்றைக்கி நீங்கள் வண்டிக்கு வரோண்டா அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ செல்வம் அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து நீ வாயன், அவனுக்கு அவன் கார்த்தி சாப்பிட வேண்டிய இது இருக்குது, பொருள் இருக்குது, வா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம், நான் பார்ட்டியில் கலந்து விடக்கூடாதுன்னு என் வீட்டம்மாவோட முடிவு, அது சரி வராது, எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நண்பா அப்படிங்கிறாங்க. அப்போ கார் ஒரு ஓரமாக நிப்பாட்டு இந்த பர்ஸில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமா அப்படின்னு நினைக்கும்போது சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரோகிணி வந்து சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோ, அதிலே வித்தியா கூட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வருது.
அப்போ இந்த வித்யா பொண்ணும் பாரதரமாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டா? அப்போ வித்யாவுக்கும் மலேசியாவா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆச்சரியம். என்னடா இது இந்த பொண்ணு வித்யா பொண்ணு மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க. 2 பேரும் 10th படித்த ஃபோட்டோஸ் ஒன்றா இருக்குது. 2 பேரும் 10th ஒன்றா படித்தாங்களா? எந்த ஸ்கூல்னு பார்த்தா தெளிவாக இல்லை. ஆனால் அதில் 10த்துன்னு எழுதியிருக்கு. எந்த ஸ்கூலுங்கிற பேர் மட்டும் லைட்டாக இதாக இருக்குது. இப்படியா இருக்குது. மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு அவங்க வாலிபத்தில் இருக்கிற ஃபோட்டோவாக இருக்குது. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் பீச்சுக்கு போனது, நிறைய இடத்துல போன ஃபோட்டோஸ்லாம் ஒன்றாவே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து அப்போது இந்த பார்லரம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பயங்கரமாக அவருக்கு தோணுது. அப்புறம் வந்துட்டு உள்ளே பார்க்குறாரு ஒரு ஐடி கார்டை பார்க்குறாங்க. மெட்ராஸில் வேறு ஒரு இடத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐடி எடுத்திருக்காங்க. அதில் டேட் உட்பட அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்னு சொன்னாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஐடி வரும். அது போக வித்யாவுக்கு லோக்கல் பொண்ணு தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மீனா கூட இதை சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் எப்படி இவங்க 2 பேரும் ஃபோட்டோவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாரு. இந்த பார்லரமாக ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த மலேசியாக்காரங்க வரும்போது டவார்னு பல்வலின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆனால் பல்ல பிடுங்குனாங்க வச்சாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாங்க. அப்போ பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பார்லர் அம்மா ஃபோன் பண்ணி நம்ம கேட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி இங்கே பலகுரல் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பலகுரல் கால் பண்ணுறாங்க. பலகுரல் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் முத்து அப்படிங்கிறாங்க. சரி, உண்மையிலே நீங்கள் ரோகிணி கூட ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து இப்படி கேட்குறீங்க? அங்கேருந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு திடீர்னு பல்வலி வந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே ஆச்சரியம்தான். பல்வலின்னா உடனே வராது, நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நானும் மீனாவும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்கும்போது தேங்காய்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க வச்சாங்க, ஒன்றும் தெரியலை. திடீர்னு வலிக்குன்னாங்க. சரி, நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நான் ஏதாவது பேசினோம்னா தப்பாக படுமேன்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட போனேன். ஆனால் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, சொத்த பல் இருந்துச்சு. அவங்க நான் லைட்டாக மருந்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் பிடுங்க சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரிம்மா சரி பழகுறவங்களை கொண்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ ஏன் முத்து திடீர்னு கால் பண்ணி கேட்குறாரு தெரில. ரவிக்கு நம்ம கால் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் இதாக மாட்டேங்குது. எனக்கு ஒற்றை தலைவலியாக இருக்குது, ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரான்னு பார்த்தா அவன் ஒன்றும் எடுக்க மாட்டானா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது. இது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஐடியா ரெடி பண்ணுற ஆஃபீஸில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நேராக அவர்கிட்ட போகிறாரு. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? முத்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சார் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்க ரைட்டு, எங்கள் அண்ணி தான் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க எங்கள் அண்ணாச்சி கட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்தேன், எங்கள் அப்பா மட்டும் இருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் யாரும் இல்லை, நான் கோவத்தில் இங்கே வந்து இருக்கேன். எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்கள நினைக்கும் போது நிறைய டவுட் வருது சார். ஆனால் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்தாங்க போனாங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் அவங்க ஐடி ப்ரூஃபில் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே அட்ரஸ் சேஞ்ச் ஆகி இருக்குது. அதான் எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி தம்பி, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது பொய்யா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் சார் நினைக்கிறேன். சார், இந்த ஐடி உங்கள் ஆஃபீஸில் இது பண்ணுறது தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம ஆஃபீஸில் பண்ணது தான், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிருக்க தான் செய்யுது, டேட்டு தான் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இது வந்து அதுக்கு முன்னாடி எந்த இதில் இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா அப்படிங்கிறாங்க. தம்பி, இன்றைக்கி மணி ஆகிப்போச்சு, இன்றைக்கி பார்க்க முடியாது, நான் நாளைக்கு பார்த்து வச்சுருக்கிறேன், சரியா? இதுக்கு முன்னாடி எந்த ஐடியிலேருந்து எந்த அட்ரஸ்லேருந்து இந்த சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி சார், நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, பார்லரம்மாவுடைய பர்ஸை வந்து ஆஸ்பத்திரியில் விட்டு போயிட்டாங்க, நர்ஸு கொடுத்தாங்க, இதை கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே மீனா வந்து, ரோகிணி, உங்கள் பர்ஸை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் விட்டு வந்துட்டீங்களா, என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, பர்ஸை முத்து எட்டு வந்தானா, உள்ள ஐடிலாம் எல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முழிக்கிறாங்க. உடனே ரோகிணி, அதான் கவனமாக கொண்டு வர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி எனக்கு கொஞ்சம் வலியாக இருந்துச்சுல, அதான் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சுருதி, நீ கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரவி. ஆமாம், இதெல்லாம் மக்கனே பேசு, எனக்கு உச்ச தலைவலின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ ஃபோனே எடுக்கல அப்படிங்கிறாங்க.
இல்லை சுதி, எங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறாங்க கஸ்டமருக்கு. அது சம்மந்தமாக என்ன உணவு தயாரிக்கலாம், ஏது உணவு தயாரிக்கலாம், கஸ்டமருக்கு எப்படி மாதிரி போட்டியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓனர் பேசிகிட்டு இருக்கனால ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. யார்? அந்த மீத்து தானே. மீத்து இருந்தால் தான் என் ஃபோனே எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, மீத்துனா யாருடா அப்படிங்கிறாங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனர் பொண்ணு பேருப்பா, அவங்க தான் இப்போ ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க. அவங்க மீட்டிங்கில் இருக்கும்போது என்னால் ஃபோன் எடுக்க முடியல. சரி, அப்படி உனக்கு தலைவலின்னா வீட்டில் சொன்னால் தான் அண்ணி தைலங்கெல்லாம் வச்சு தருவாங்களே அப்படிங்கிறாங்க. மீனா எங்கள் வீட்டில் இருந்தாங்க, அவங்க பிஸியாக அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பலகுரல் எனக்கு சொன்னால் தான் நான் வந்து ஏதாவது எழுந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்களே வந்து பரபரப்பாக இருப்பீங்க, அப்படி இருக்கும் உங்களை என்ன சொல்கிறது, ரவியே சில ஃபோன் எடுக்கலைன்னா யாரும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கஷாயத்தை வச்சு கொடுக்காங்க. உடனே அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சுதி, சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணி பர்ஸை திறந்து பார்க்குறாங்க. எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கையில் ஐடி மட்டும் காணலை. ஆஹா, ஐடி மட்டும் காணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து அப்படி பார்க்குறாங்க. முத்து ரோகிணியை பார்க்காங்க. ரோகிணி திருன்னு முழிக்கிறத, ஓஹோ இந்த பார்லரம்மாவுக்கு ஐடி கார்டை காங்கலன்னு தெரிஞ்சுட்டு இப்போ நம்மகிட்ட கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. முத்து, இதுலேருந்து ஐடி கார்டுங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேட்டால் இருந்ததை கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன், அதில் ஐடி கார்டை வச்சுருந்தீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ரூம்குள்ளே வச்சுருப்போம் போல் அப்படிங்கிறாங்க. ஓ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. என்னதுங்க அந்த ரோகிணி ஐடி கார்டை காங்கலன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. மீனா, அது ஃபக்கா ஃப்ராடு, அதோட ஐடி கார்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஐடி நீங்கள் எதுங்க எடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை வச்சு தான் இந்த பார்லர் அம்மாவை பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஃப்ராடுக்கு ஒரு கல் எடுக்கணும்னா அந்த ஆதாரம் நமக்கு தேவை. இவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே இங்கே வந்தேன், சென்னைக்கு வந்தேன் மலேசியாவிலேருந்து சொன்னாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐடி குரூப் வச்சுருந்துருக்கு, அட்ரஸ் இங்கே லோக்கல் அட்ரஸ் இருக்குது, எப்படி அது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க அங்கே இருந்துக்கிட்டே இங்கே எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதிகாரிட்டையும் கேட்டேன், அவர் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு தகவல் சொல்லுதுன்ட்ருக்காரு, நாளைக்கு தெரியும் இதோட வண்டோலம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதில் என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா, அதில் என்ன தகவல் இருக்கோ அது தெரியும், அதுக்கப்புறம் அந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.